ஹாய் குட் மார்னிங், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சண்டே. இந்த வீடியோவில் 2 டேஸ்க்கு நடந்தது தான் vlog-ஆ வந்து கவர் பண்ணியிருப்பேன். லீவுனால எல்லாருமே ஜாலியாக ஒரு 8:30க்கு மேலே தான் எழுந்தோம். பிரேக்ஃபாஸ்ட்க்கு பூரி உருளைக்கிழங்கு மசாலா தான் பண்ணேன். எங்கள் 3 பேருக்கு மட்டும்தான் பண்ணேன். ஸோ கொஞ்சம் வேலை வேகமாகவே முடிஞ்சது. இன்னைக்கு பெருசாக வெளியில் போகிறதுக்கு எந்த பிளானும் பண்ணலை. 2 பேருக்குமே பூரி பிடிக்கும், அதனால நான் ஊட்டி விடுறது தேவையில்லை, அவங்களே சாப்பிட்ருவாங்க. கமெண்ட்ஸில் குக்கிங் வீடியோ போடுன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. கண்டிப்பாக நான் ஷார்ட்ஸில் வந்து ஒரு ரெசிபி பண்ணி போடுற மாதிரி நான் வந்து ட்ரை பண்ணுறேன். எழுந்ததே லேட்னால வந்து பசங்களுக்கு நான் டீ கொடுக்கல, டைரெக்டாக வந்து சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டேன். எனக்கு என்ன லேட் ஆனாலும் அந்த டீலேருந்து ஸ்டார்ட் பண்ணாதான் எனக்கு அந்த டேயே ஓடும். இந்த 2 ரூமே வந்து கொஞ்சம் விண்டோஸ் வந்து நாங்கள் ஓப்பன் பண்ண மாட்டோம், ரொம்ப வெக்கையாகும்ட்டு. பிளாங்கெட்டை வெளியில் எடுத்து போட்டோம்னா நல்ல ஸ்மெல்லாம் போயிடும். இதெல்லாம் வீக்லி ஒன்ஸ் நான் வந்து வாஷ் பண்ணாலுமே இந்த பசங்க அந்த பெட்டில் வந்து குதிக்கிறனால கொஞ்சம் ஸ்மெல் வரும். அடிக்கிற வெயில இதை போட்ட உடனே ஃபுல்லாக அயன் பண்ணி எடுத்தது மாதிரி வந்து நல்லா சூடாயிருச்சு. அந்த அளவுக்கு இங்கே வந்து சம்மர் கொளுத்தி எரியுது. காலையில் 10:30க்கே இவ்வளவு வெயில். அப்போ 1:00 யோசிச்சே பார்க்க முடியாது. கடைக்கு போய் கிராசரி வாங்கணும் அப்படின்றாலே என் ஹஸ்பண்டுக்கு இன்டெரக்டாக நான் சொல்கிறது மதியம் நான் சமைக்க மாட்டேன்னு. லாஸ்ட் 2 வீக்ஸாகவே இந்த சாட்டர்டே சண்டே சமைச்சு சாப்பிட்றதுலே அந்த வீக்கெண்ட் ஓடிருச்சு. அடிக்கிற வெயிலில் பார்க்கோ பீச்சோ இங்கெல்லாம் சத்தியமாக போக முடியாது. இந்த மாதிரி வாங்க போகிற சாக்கில் வெளியில் போயிட்டு வந்தால் தான் உண்டு. இந்த டைம் வந்து டிராகன் மார்க் மால்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுலேயே நெஸ்டோ ஹைப்பர் மார்க்கெட் இருக்குது, அங்கே தான் போகிறோம். அந்த மால் ஃபுல்லாமே வந்து சைனீஸ் ப்ராடக்டாக தான் இருக்கும். வரிசையாக கடை வச்சுருப்பாங்க. எலக்ட்ரானிக்ஸ், ஃபர்னிச்சர்லாம் குவாலிட்டியாகவும் இருக்கும், சீப்பாகவும் இருக்கும். 2 இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த டாய் பைக் வந்து பிரியாஷ்க்கு அங்கே தான் வாங்கினோம். உள்ள கடையில் போய் என்னால் வீடியோ எடுக்க முடியல. இருக்கிற பொருளை வந்து ஞாபகம் வச்சு எடுக்கிறதே ஒரு பெரிய விஷயம். கரெக்டாக ஒரு 30 மினிட்ஸ் தான். அதுக்குள்ளே டக்குன்னு ஒரே ஒரு சைடில் போய் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மால் வந்து இன்டர்நேஷ்னல் சிட்டியில் தான் இருக்குது. எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே வந்துடலாம். சாப்பாடு வெளியில் தான் சொல்லியிருந்தோம். 2 பேரையும் குளிப்பாட்டி சாப்பிட வச்சு தூங்க வச்சுட்டேன். சில்வர் வெசல்ஸ் யூஸ் பண்ணும்போது கேஸ் ஸ்டவ்வில் ஓவர் ஹீட் ஆகி இந்த மாதிரி கருப்பு கருப்பாக நிறைய பிளேஸில் இருக்கும். என்னதான் நார்மல் ஜெல் யூஸ் பண்ணி ஸ்க்ரப்பரை வச்சு தேய்ச்சாலும் ஃபுல்லாக போகாது. ரீசெண்டாக அமேசானில் வந்து பிங்க் கிளீனிங் பேஸ்ட் வாங்கினேன். ப்ராடக்ட் கீழே வந்து நிறைய பேர் நல்ல ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க. யூடியூப்லேயும் நிறைய வீடியோஸ் வந்து இதை வச்சு போட்டிருந்தாங்க. நான் வச்சிருக்கிற முக்காவாசி பாத்திரத்தில் இந்த பிளாக் கரை வந்து என்ன தேய்ச்சாலும் போகாமல் அப்படியே இருந்தது. ப்ரைஸ் வந்து 20 dirhamக்கு நான் வாங்கினேன். இங்கே பாருங்கம்மா, ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தது, சுத்தமாக அந்த பிளாக் கரை ஃபுல்லாமே போயிருச்சு. இது வந்து மல்டி பர்பஸ் பேஸ்ட்னால வந்து வெசல்ஸ்க்கு மட்டும் இல்லை, சிங்க்ல இந்த கார்னரில் வந்து அழுக்கு போகாமல் இருந்ததுன்னா பாத்ரூம் ஃப்ளோர்லையுமே அழுக்கு போகாமல் இருந்தாலுமே இதை யூஸ் பண்ணலாம். நீங்கள் சப்போஸ் அந்த பேஸ்ட்டை வந்து பாத்ரூம் ஃப்ளோர், அதுக்கப்புறம் வெசல்ஸ் எல்லாமே மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக அதுக்குள்ளே ஸ்பூன் போட்டுக்கோங்க. தேவையானதை வந்து வெளியில் எடுத்துட்டு அதுக்கு தேவையானதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா, நான் இதை வந்து வெசல்ஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ தேவைப்படும் போது வந்து டேரெக்டாக ஸ்க்ரப்பராலேயே நான் எடுத்துப்பேன். வாட்டர் மெலன், ஸ்வீட் மெலன் சாப்பிட்டு போர் அடிச்சதுனால ராக் மெலன் இருந்தது. இந்த வீக் வந்து பிரியா ஸ்கூலுக்கு வந்து வித்தியாசமாக கொடுக்கறதுக்கு வந்து சரி ஃப்ரூட்ஸாக சேம் ஃப்ரூட்ஸ் கொடுத்து விட்டோம்னா அதே வச்சுட்டு வந்துடுறாங்க. ஸோ கொஞ்சம் வித்தியாசமாக வாங்கலான்னு ராக் மெலன், அதுக்கப்புறம் பேரிக்காய் அதெல்லாம் வாங்கணும். எந்த பழமாக இருந்தாலும் 2 பேருக்குமே கொஞ்சம் கூட புளிக்கக்கூடாது, நல்லா இனிப்பாக இருந்தால் தான் சாப்பிடுவாங்க. ஸோ நான் அதனாலேயே மோஸ்ட்லி வந்து கிரேப்ஸ் வாங்குறதுக்கு யோசிப்பேன். இந்த செட் ஆஃப் கிளாஸ் கண்டெய்னர் பாக்ஸ் வந்து 5 பீசஸ் வெறும் 5 dirham போட்டிருந்தாங்க. நம்ம ஊர் ப்ரைஸ்க்கு வந்து 120 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வரும். ஏதாவது ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். விலை ரொம்ப கம்மியாக இருக்குது, குவாலிட்டி சீப்பாக இருக்கும்ட்டு பயந்துட்டு தான் வாங்கினேன். நான் நினச்ச மாதிரியே லிட்டு வந்து லைட் வெயிட்டாக தான் இருந்தது. ஆனால் பவுல் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஹெவியாக இருந்தது. அந்த மூடி ரொம்ப டைட்டாலாம் க்ளோஸ் பண்ணலை. ஃப்ரிட்ஜில் லாங் டைம் இல்லைனாலும் டெம்பரவரி ஸ்டோரேஜுக்கு யூஸ் ஆகும். எங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் முடிச்சுட்டு காஃபி குடிச்சிட்டு சடனாக பிளான் பண்ணதான் சரி எங்கே மூவிக்கு போகலான்ட்டு. ரெட்ரோ மூவி ரிலீஸ் ஆனதுமே நைட் ஷோ வந்து கூப்பிட்டுட்டே இருந்தார். செகண்ட் பையன் ஆதோ ரொம்ப சுட்டித்தனம் பண்ணுவான். அவனுக்கு பயந்துட்டே சரி தேட்டருக்கு கூப்பிட்டாலுமே நான் வேண்டான்னு சொல்லிடுவேன். ஸோ ஆதவ் பிறந்ததுக்கு அப்புறமே தேட்டருக்கு போனதே இல்லை. அவங்கள கூப்பிட்டுட்டு ஊருக்கு போனாதான் தாத்தா பாட்டி கிட்ட வந்து விட்டுட்டு போயிருக்கோம். அந்த மாதிரி தான் போனாதான் உண்டு. இல்லைன்னா என் ஹஸ்பண்ட் மட்டும் தனியாக போய் பார்த்துட்டு வந்துடுவார். இன்னைக்கு சரி என்ன ஆனாலும் பரவாயில்ல புக் பண்ணுன்னு சொல்லிட்டேன். இந்த சாமி ஸ்டாண்டு வந்து கீழே இருக்கிற 8 தூரத்தில் இருக்கிறனால இவங்க விளையாடுறான்னு சொல்லிட்டு என்னென்ன பண்ணி வச்சிருக்கான்னு பாருங்க. இதுக்குமே அந்த பேஸ்ட் யூஸ் பண்ணி தான் வாஷ் பண்ணேன். ஃபுல்லாக அந்த எண்ணெய் பிசுப்பே இல்லாமல் போயிருச்சு. இந்த பேஸ்ட்டை வச்சு ஸ்க்ரப் பண்ணும்போது மண்ணை வச்சு வாஷ் பண்ணுற மாதிரியே இருக்கும். இது எங்கள் டின்னருக்கு வந்து கத்திரிக்காய் சட்னி தோசை தான் பண்ணியிருந்தேன். படம் 8 o'clock. ஸோ நாங்கள் 7:30க்கே வந்து சாப்பிட்டு கிளம்பிட்டோம். வீட்டு பக்கத்துலேயே மிட்ரிஃப் மால் இருக்குது. ஒரு 10 நிமிஷத்துலேயே ரீச் ஆகிட்டோம். சண்டேனால நிறைய க்ரௌடாக இருந்தது. ப்ரீ புக்கிங் விட வந்து நார்மலாக மாலுக்கு வந்து சடனாக தேட்டருக்குள்ளே வர்றவங்க தான் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ டேரெக்டாக அங்கே என்ட்ரன்ஸில் வந்து டிக்கெட் எடுக்கிற கூட்டம் தான் நிறையாவே இருந்தது.
நாங்கள் போனப்போ கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னு பயந்துகிட்டே தான் இருந்தோம். படம் ஃபுல்லாமே கொஞ்சம் நிறையா ஃபைட் சீன் இருந்தது. ஃபுல் மூவி ஆடாமல் அசையாமல் பார்த்தாங்க. எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்தது. இது தெரிஞ்சால் முன்னாடியே கூப்பிட்டு வந்திருப்போமேன்ட்டு தோணுச்சு. மண்டே மார்னிங் வந்து பிரியாஸ்க்கு சேம் சாண்ட்விச் பேக் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. ஆதவ லாஸ்ட் 2 வீக்ஸாக வந்து கிண்டர் கார்டன் அனுப்பிட்டு இருக்கேன். ஆதவுக்கு கிளாஸ் வந்து 3 hours தான். எங்கள் சேம் பில்டிங்லேயே வந்து வீட்லேயே ஸ்கூல் மாதிரி வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட ஜாயின் பண்ண குழந்தைங்களோட பேரண்ட்ஸ்லாம் வந்து நல்ல ஃபீட்பேக் சொன்னாங்க. 9 o'clock அப்போ தான் விட்டுட்டு வந்தேன். கொஞ்சம் அழுதான். ஒரு 5 நிமிஷத்தில் வந்து சரியாயிருவாரு. அவன் என்ன பண்ணுறான்றது வந்து அப்பப்போ வீடியோ எனக்கு அனுப்பி விடுவாங்க. இன்றைக்கி லஞ்சுக்கு கீரை பருப்பு சாதம், வாழைக்காய் ஃப்ரை, கேரட் பொரியல் தான் பண்ண போகிறேன். வாழைக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி தோல் உரிச்சிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு ஹாட் வாட்டரில் கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும். இங்கே மோஸ்ட்லி வாழைக்காய் வந்து நேந்திரம் பழத்தில் தான் விற்பாங்க. நார்மல் நம்ம ஊரில் கிடைக்கிற காய் மாதிரி இல்லை இங்கே. கேரட் பொரியலுக்கு வந்து கொஞ்சம் பட்டாணியும் இருந்தது. கூடயும் அதை 2-3 பீஸ் மட்டும் சேர்த்துக்கிட்டேன். பொரியல் வந்து சிம்பிள் ஒர்க்குனால அது ஒரு 5 நிமிஷத்துலேயே முடிஞ்சிடும். வாழைக்காய் ஃப்ரைக்கு வந்து கறி மசாலா பவுடர், சில்லி பவுடர், கொஞ்சம் டர்மரிக் பவுடர், தேவையானது உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துனோம்னா சூப்பராக ரெடி ஆகிரும். ஃப்ரைக்கெல்லாம் நான்ஸ்டிக் விட வந்து இந்த மாதிரி அயன் கடாய் யூஸ் பண்ணி பாருங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும். 2 பேருமே 12 o'clock வந்து பசிக்குதுன்னு சொல்லுவாங்க. 12:30 வந்து நாங்கள் எங்களோட லஞ்சே சாப்பிட்ருவோம். 2 பேரையும் தூங்க வச்சுட்டு ஒரு 3 மணிக்கு மேலே வாக்கிங்காக மட்டும் ஜிம்முக்கு வருவேன். மதிய டைம் வந்து எப்பயுமே யாரும் வரமாட்டாங்க, ஃப்ரீயாக தான் இருக்கும். ஈவினிங் தான் வந்தால் வருவாங்க. ஒரு 30 நிமிஷம் நடப்பேன், அதுக்கு மேலே முடியாது வந்துடுவேன். வந்துட்டு ஒரு 4 o'clock மேலே லைட்டாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சிம்பிள் சாலடாக வேக வச்ச ஸ்வீட் கார்ன், சின்னதாக கட் பண்ண தக்காளி, வெங்காயம், கிரீன் ஆலிவ்ஸ், வெள்ளரிக்காய், இதில் எல்லாத்துலேயுமே பாதி தான் எடுத்துட்டு சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டேன். லாஸ்ட்டாக கொஞ்சம் உப்பு, லெமன் ஜூஸ், பெப்பர், இது கூடவே வேர்க்கடலை இருந்தால் அதையும் வேக வச்சு சேர்த்தோம்னா இன்னமும் நல்லாயிருக்கும். எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். கிரீன் ஆலிவ்ஸ் வந்து இந்த மாதிரி முழுசாக தான் வாங்குவேன். தேவைப்படும் போது கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த விளாக் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.